ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வந்து ஆல்ரெடி வந்து லிங்க் பண்ண சொல்லி பல டைம் வந்துட்டு நமக்கு வந்து மத்திய அரசுல இருந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்து லிங்க் பண்ணாம இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து புது வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய வெப்சைட்ல எப்படி நம்ம ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புது இ-ஃபில்லிங் வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் ஒரு லைவ் டெமோவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்த இ-ஃபில்லிங் வெப்சைட், அதாவது வந்து நம்மளோட இன்கம் டேக்ஸ் வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி புது வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் பழைய வெப்சைட்டில் போய் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புது வெப்சைட்டுக்கு தான் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு லைவ் டெமோவாகவே வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 2 இல்லை 3வது வெப்சைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதே வெப்சைட் வந்து வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய வெப்சைட். புது வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் india.gov.in அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பழைய வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் எப்படி இருக்கும்னு காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய இ-ஃபில்லிங் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா புது வெப்சைட்டு தான் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த URL காப்பி பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புது வெப்சைட்டுக்கு வந்துட்டு ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ நான் இப்போ வந்து புது வெப்சைட்டோட URL வந்து டைப் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸோட புது வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய் தான் நம்மளோட ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் மொபைலில் கூட லாகின் பண்ணி நீங்கள் வந்து மொபைலில் கூட லிங்க் பண்ணிக்கலாம். இதே வெப்சைட்டில் வந்து கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 2வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டையும் நம்மளோட பேன் கார்டையும் லிங்க் பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது மூலமாக தான் நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பேஜ் வந்து கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ இது புது வெப்சைட்டுங்கிறதுனால கொஞ்சம் வந்து ரொம்பவே லோட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டில் எப்படி உங்களோட நேம் இருக்கோ அதே மாதிரி நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் ஆயிருக்க மொபைல் நம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் வந்து வெறும் இயர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணுங்க. இல்லை உங்களோட ஆதார் கார்டில் வந்து டேட்டு மந்த்து இயர், அதாவது உங்களோட பர்த்தோட டேட்டு மந்த்து இயர் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து லிங்க் பண்ணுங்க. ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீடைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ மேலே உள்ள எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து லிங்க் ஆதார் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணிவிட்டு இது மாதிரி தான் உங்களுக்கு டீட்டெயில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து கீழே உள்ள செகண்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதார் லிங்க்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு மெசேஜ் வரும். ஸோ அப்படி மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புது வெப்சைட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நிறையா சர்வர் ப்ராப்ளம் வந்து இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து லிங்க் பண்ணோம் அப்படின்னா சர்வர் அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எரர் தான் வருது. இப்போதைக்கு வந்து சம்டைம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ உங்களால் வந்து இன்னைக்கு முடியலைனாலும் நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வந்து லிங்க் பண்ண முடியும். ஸோ ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுது. ஸோ இது வந்து நாளைக்கே கூட சரியாகலாம். இப்போ வந்து நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு சர்வீஸ் அன்அவைலபிள் அப்படின்னு வருது. பட் உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் வந்து புதுசாக லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா லிங்க்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி லிங்க்டு யுவர் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போதைக்கு இந்த வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்கிறதுனால ஸோ இது மாதிரி உங்களுக்கு எரர் வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் சரியானதும் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லிங்க் ஆகும். ஸோ அப்போ வந்து மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்போ வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் வந்து ஆல்ரெடி லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹோம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணி அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் லிங்க் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதில் வந்து உங்களோட பேன் நம்பர், இதில் உங்களோட ஆதார் நம்பர் ரெண்டையுமே என்ட்ரு பண்ணிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி லிங்க் ஆயிருந்து அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸை வந்து இது வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்கிறதுனால வந்து ட்ரபிள் பண்ணுது. ஸோ இது நாளைக்கு மறுநாள் வந்து இது ரிசால்வ் ஆகும்போது நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட ஆதார் நம்பர், பேன் நம்பர் ரெண்டையுமே லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.